அஸ்ஸலாமு அலைக்கும். நபிகள் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்முடைய தூதர், நம்முடைய உயிருக்கும் மேலாக நேசிக்க வேண்டிய உத்தம நபி முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த மாதமான ரபியுல் அவல் மாதத்தில் நாம் இருக்கின்றோம். இந்த மாதத்திலாவது நாம் நம்முடைய தூதர் நபிகள் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாம் கொஞ்சம் நினைத்து பார்க்கலாம். அவர்கள் நமக்காக செய்த தியாகத்தையும், நாம் சொர்க்கத்தில் நுழைய வேண்டும் என்பதற்காக அவர்கள் பட்ட கஷ்டத்தையும் துயரத்தையும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். நபிகள் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கின்றார்கள், யார் ஒருவர் தன்னுடைய தந்தையை விடவும் தன்னுடைய பிள்ளைகளை விடவும் இந்த உலகத்தில் உள்ள அனைத்து மக்களை விடவும் என்னை நேசிக்காத வரை முஹ்மீனாக மாட்டார் என்று நபிகள் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள். ஒரு தடவை உமர் ரலியல்லாஹு அவர்கள் நபிகள் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்து, யா ரசூலுல்லாஹ், என் உயிரை தவிர இந்த உலகத்தில் எல்லாத்தை விடவும் உங்களை நான் நேசிக்கின்றேன் என்று கூறினார்கள். அதற்கு நபிகள் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லா, இல்லை, உன் உயிரை விடவும் என்னை நேசிக்காதவரை நீ முஹ்மீனாக மாட்டாய் என்று கூறினார்கள். அந்த நொடியே உமர் ரலியல்லாஹு அவர்கள் உடனே சொன்னார்கள், யா ரசூலுல்லாஹ், நான் என்னுடைய உயிரை விடவும் உங்களை நான் மிகவும் நேசிக்கின்றேன் என்று கூறினார்கள். உடனே நபிகள் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், என்னுடைய உயிர் எவன் கைவசம் இருக்குமோ அவன் மீது சத்தியமாக இப்போதுதான் நீங்கள் முஹ்மீனாகி விட்டீர்கள் என்று. யார் ஒருவர் தன்னுடைய உயிரை விடவும் நம்முடைய நபி முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசிக்கின்றாரோ அவர்தான் ஒரு முஹ்மீன். அல்லாஹ் அந்த முஹ்மீனாக நாம் இருப்பதற்கு கிருபை செய்வாராக. ஆமீன். நாம் நபி அவர்களை நேசிக்கின்றோம், ஆனால் எந்த அளவுக்கு? நம்முடைய பிள்ளைகளை விடவுமா, நம்முடைய துணையை விடவுமா, நம்முடைய பெற்றோர்களை விடவுமா? கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய குர்ஆன்ல சொல்றான், நபியை நீர் கூறுவீராக, முஹ்மீன்களே, நீங்கள் அல்லாஹுவை நேசம் வைப்பவர்களாக இருந்தால் நீங்கள் என்னை பின்பற்றுங்கள். அல்லாஹ் உங்களை நேசிப்பான், உங்களுடைய பாவங்களை எல்லாம் மன்னிப்பான் என்று அல்லாஹ் குர்ஆன்ல கூறுகின்றான். நாம் நபி அவர்களை பின்பற்றினால் அல்லாஹுவை நேசிப்பது போல அவர்கள் சொன்ன சொல் பிரகாரம் செயல் பிரகாரம் நாம் நடந்தால் அல்லாஹ் நம்மை நேசிப்பான், நம்முடைய பாவங்கள் அனைத்தையும் மன்னிப்பான். ஏன் நபிகள் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அந்த அளவுக்கு நேசிக்கணும்? காரணம் தெரியுமா? நாளைக்கு மர்மை நாள்ல அல்லாஹ் அவ்வளவு கோபத்துல இருப்பான். ஏன்? முதல் மனிதனாக படைக்கப்பட்ட ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க கூட போய் அல்லாஹ்ட்ட சிபாரி செய்ய முடியாது, பயந்து ஒதுங்கிதான் இருப்பாங்க. அந்த அளவு கடும் கடும் கோபத்தில் இருப்பான் அல்லாஹ். அந்த நேரத்தில் நமக்காக சிபாரிசு செய்யக்கூடிய ஒரே மனிதர், அல்லாஹ்வினுடைய கோபத்தை தணிக்க ஒரு மனிதர் உண்டு என்றால் அந்த மனிதர் தான் நம்முடைய தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். நாளை நமக்காக சிபாரிசு செய்யக்கூடியவர். இந்த துனியாவில் நாம் யார் யாரெல்லாமோ நேசிக்கின்றோம், நம்முடைய துணையை நேசிக்கின்றோம், நாம் பெற்றெடுத்த நம்மை பிள்ளைகளை நேசிக்கின்றோம், நம்மை பெற்றெடுத்த நம் பெற்றோர்களை நேசிக்கின்றோம். ஆனால் இவர்கள் எல்லாம் இந்த துன்யாவில் ஏதோ ஒரு விஷயத்திற்கு மட்டும்தான் தேவைப்படுவார்கள். ஆகிரத்தில் அவர்கள் நமக்கு எந்த ஒரு பயனையும் தரமாட்டார்கள், நம்மை விட்டு விரண்டோடி விடுவார்கள். அவர்களுடைய பாவத்திற்காக அவர்கள் அல்லாஹ்விடம் யார் நமக்காக சிபாரிசு செய்வார்கள் என்று தேடிக்கொண்டிருக்கும் அந்நாளில் நமக்காக அல்லாஹ்விடம் பரிந்துரை செய்யக்கூடிய ஒரே மனிதர் நம்முடைய தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்தான். இந்த துனியா வாழ்க்கையில் நாம் நேசிக்கக்கூடிய பல பேர் நமக்கு உதவ மாட்டார்கள். ஆனால் நாம் நேசித்த ஒரே காரணத்திற்காக நமக்காக அல்லாஹ்விடம் கேட்கும் ஒரே மனிதர் உத்தம நபி முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்தான். அவர்கள் மீது நாம் நேசம் கொள்ள வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபி அவர்களை நேசிக்கக்கூடிய நல்ல அடியானாக நம்மை ஆக்க வேண்டும். நாம் அவர்கள் சொன்ன வழியில் நாம் நடக்க வேண்டும். அல்லாஹ்வுக்கு பிடித்தமானவன்
நல்லடியானாகவும் நபிகள் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பரிந்துரையை பெறக்கூடிய ஒரு நல்ல அடியானாகவும் நாம் இந்த துன்யாவில் வாழ்ந்து மர்மையில் வெற்றி பெற அல்லாஹ் கிருபை செய்வானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.